ஹாய், வெல்கம் திவாகர் இன்ஃபோ. இப்போ நம்ம கடந்த ஒரு வாரங்களாகவே விஜய் பத்தின அந்த கரூர் சம்பவத்தில் நடந்த 41 மரணம் அது தொடர்பாக தான் கேஸ் நடந்துட்டு இருக்கு. உயர் நீதிமன்றத்துல போகும்பொழுது டிஎம்கே சார்பாகவும், உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய சார்பாகவும் போயிருக்கு. அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு பேச்சு பொருளாவே இந்த கேஸ் மாறிட்டு இருக்கு. இது உயர் நீதிமன்றத்துல சில விஷயங்கள் முரண்பாடாக இருந்தது உண்மை. அது மதுரை மதுரை ஹைகோர்ட்லயும் சரி, சென்னை ஹைகோர்ட்லயும் சரி, இது மாதிரி விஷயங்கள், அதாவது ஒரே வழக்கு ரெண்டு இடத்துல எப்படி விசாரிக்க முடியுங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்தது. இது ஒரு வக்கீல் எப்படி ஒரு தலைவரை இப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக எழுந்தது. இது எல்லாமே அப்போ தமிழக அரசு சார்பாக என்ன சொன்னாங்கன்னா, இது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி இதை ரொம்ப பூரிச்சு தள்ளிட்டு இருந்தாங்க. ஏதோ உயர் நீதிமன்றத்துல இருந்து ஒரு நீதிபதி இன்னொரு கட்சி தலைவரை சாடுறது, அது ஆக்சுவலா அவரோட வேலை கிடையாது. அவருக்கு என்ன வழக்கு வந்திருக்கோ அதுக்கு தீர்ப்பு சொல்றது, அதுக்கு தேவையான விஷயங்களை பண்றது அவரோட வேலை. அவருக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த அவரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓப்பனா சொல்ல போனா அதான் உண்மை. இதை பேசின நிறைய சேனல் சம்பந்தப்பட்ட யூடியூபர்களுக்கும் கைது பண்ணாங்க, வழக்கு தொடர்ந்தாங்க. இது மாதிரி விஷயம் ஒரு புறம் நடந்துட்டு போக, மறுபுறம் தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக யாருமே இதுவரையும் வெளியே வரல. ஒரு 15 நாளா 16 நாளா ஆயிடுச்சு. இந்த வழக்கு முடிகிற வரையுமே யாருமே பேட்டி கொடுக்கல, யாரும் முன் வரல. விஜய் அவர்களுடைய ஒரு 2 ட்வீட், ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் 41 இறந்த குடும்பங்களோட வீடியோ கால் பேசியிருக்காரு. அந்த செய்தி மட்டும்தான் இதுவரை வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ தமிழக வெற்றி கழகத்தோட சார்பாக அவங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, ஒரு குடும்பத்துல இழந்தாங்கன்னா அதுக்கு துக்கம் அனுசரிப்பாங்க 16 நாள். அது மாதிரிதான் நாங்க இருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல. அது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அதனால நாங்க இந்த விஷயத்துல வெளியே எதுவும் பேசல. இது அப்ப இடையில ஃபர்ஸ்ட் ஒரு வாரம் என்ன பண்ணாங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தைய கட்சியை முடக்க, விஜய் அவர்களை முடக்க நிறைய சதி பண்ணிட்டு இருந்தாங்க. அரசாங்கமும் சரி, அரசாங்கத்துக்குள்ள வேலை செய்யற உயர் அதிகாரிகளும் சரி, இந்த விஷயத்த முன்ன எல்லாமே நாங்க தப்பு இல்லை, தமிழக வெற்றி கழகத்து மேலாம் தப்பு, தமிழக வெற்றி கழகத்து மேலாம் தப்புன்னு ஒரு வீடியோ ஆதாரம், ஒரு பெரிய இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டே இருந்தாங்க. அது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தினுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஏன்னா இதுவரை அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. எந்த ஒரு நிகழ்வுலையுமே இந்த நடந்தது இல்லை. ஒரு 41 மரணம் நிகழ்ந்ததும் இது அரிதான விஷயம்தான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். அப்படி இருந்தாலுமே அரசு இப்படி ஒரு விஷயத்த நிரூபிக்க வேண்டிய ஒவ்வொரு கட்டாயத்துல இருந்ததாக அவங்க சொல்லப்படுறாங்க. ஒரு அலிகேஷன்ஸ் எங்க மேல வரும்பொழுது நாங்க நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம், அதனால இது மாதிரி விஷயங்கள் நான் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இதை எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இது இவங்க இப்படி பண்றதுதான் அது எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது. ஏன் அவங்க முன்னாடி ஏன் ஒரு எஸ்ஐடி டீம் போட்டிருக்காங்க, ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு இவங்க இந்த கேஸ்ல ஏன் முன்னாடி இதை சொல்லணும்? அதாவது ஒரு எஸ்ஐடி டீம் அமைச்சிருக்கும் போது, ஒரு தனிநபர் ஆணையம் அமைச்சிருக்கும் போது, இந்த கேஸை பத்தின விஷயமே யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அது ஆக்சுவலா அதுதான் லா கூட. ஆனா அதை செய்யாம இது மாதிரி விஷயங்களை ஏன் பண்றாங்க? ஏன்னா தமிழக அரசு ஒரு டீம் இது பண்றது நியமிக்கிறாங்க. ஆனா தமிழக அரசே ஒரு விஷயத்த நாங்க நியாயப்படுத்தி பேசுறாங்க. இதுதான் முரண்பாடாவே இருந்தது. ஆக்சுவலா அவங்க அதை செய்யறோம்னா இது முரண்பாடா இருந்திருக்காது. ஏன்னா அப்போ இவங்க விசாரிக்கிறத எப்படி அது கரெக்டான உண்மை வெளியே வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் எதிர்கட்சிகள் எல்லாருமே பேசின விஷயம். அந்த விஷயத்தான் அவங்க சிபிஐக்கு வழக்க மாற்ற கோரி சில விஷயங்களை கொண்டு போனாங்க. சிபிஐக்கு இந்த கேஸை மாற்ற சொல்லி உச்ச நீதிமன்றத்துல போய் போட்ட கேஸ்ல அது வழக்கு நடந்துச்சு. திங்கட்கிழமை நாங்க விஷயம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரு தரப்புலையும் விசாரிச்சு முடிச்சுட்டு திங்கட்கிழமை நாங்களுடைய தீர்ப்பை சொல்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. இப்ப திங்கட்கிழமை வந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக வெற்றி கழகத்துல சார்பா நிறைய விஷயங்கள் முன் வச்சாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்துல விஜய் அவர்கள் கிளம்பிட்டாங்க, அதாவது ஹிட் அண்ட் ரன், அதாவது பஸ்ல போகும்போது இடிச்சது. அப்புறம் போதுமான டைமிங், முக்கியமா தமிழக வெற்றி கழகத்து மேல சொல்ற டைமிங் ஏன் லேட்டா வந்தீங்க, அது அந்த ஒரு மிஸ்டேக் பண்ண வருந்தா அது தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த தப்புமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன் லேட்டா வந்தீங்க, இதெல்லாம் முக்கியமா சொல்றாங்க இந்த விஷயத்தெல்லாம். அப்புறம் வாட்டர் பாட்டில் அங்க கொடுக்கல, அங்க போதுமான, அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட 2ஆம் கட்ட நிர்வாகிகள் யாரும் அந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு மேல இருக்கு. அப்புறம் திமுக நம்ம பார்த்தோம்னா, அவங்களுடைய உளவுத்துறை சரியா கண்காணிச்சாங்களா, இல்ல அவங்களோட போலீஸ் சரியான முறையில அங்க இருந்தாங்களா, சரியான அளவுல அங்க இருந்தாங்களா, போதுமான போலீஸ் அங்க இருந்தாங்களா, இல்ல எவ்வளவு பேர் மக்கள் வருவாங்கன்னு எப்படி தெரியாம உளவுத்துறை இருந்தாங்க. ஏன்னா உளவுத்துறை வேலை என்னன்னா, ஒரு கூட்டம் இதுக்கு முன்னாடி 5 இடத்துல நடந்திருக்கு. அந்த 5 இடத்துல விஜய் வரும்போது அங்க எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த இடத்துக்கு இவ்வளவு கூட்டம் வரும்னு தெரியாம ஏன் 10,000 பேர்னு ஓகே தமிழக வெற்றி கழகம் சொன்னாங்கன்னா, அதை எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்பிட்டு இருக்கிறது தான் காவல்துறை வேலையா இல்ல உளவுத்துறை வேலையா அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு கொஸ்டின் மார்க்கா எழுப்பினாங்க.
அதை வந்து அப்படி அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தமிழக வெற்றிகளுக்கு என்ன குறிப்பிட்டாங்களோ அதை வச்சு தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அந்த போலீஸ் அதிகாரிகளும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய உளவுத்துறையுடைய வேலை அது கிடையாது. ஏன்னா மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அந்த விஷயங்களை வந்து தமிழக அரசு சரி, அதோட காவல்துறை சரி கண்டிப்பா பண்ணணும். நீங்க தமிழக அரசுன்னு இருக்கிறதுனால அதை ஒரு கட்சியா பார்த்து அந்த கட்சியில என்னெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறதை தாண்டி அங்க வந்திருக்க வந்து தமிழக மக்கள், அவங்களுக்கு வந்திருக்கவங்க வந்து பார்த்துட்டு பத்திரமா போகணும், அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நியூட்ரலா இருக்க மக்கள் பேச வேண்டிய விஷயம். அதுதான் அவங்க கேட்கறாங்க. நீ அந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர்னு பாக்குறதை தாண்டி ஒரு கட்சிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராங்க அப்படின்னா அந்த விஷயத்த மக்களை பாதுகாப்பா கொண்டு போறதுதான் தமிழக அரசோட வேலை, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதான் வேலை. இப்ப அந்த குற்றச்சாட்டு தான் நிறையவே எழுந்துட்டு இருக்கு. 41 குடும்பத்துல சேர்ந்தவங்களும் விஜய் அவர்கள் மேல பழி சொல்லல. இதுக்கு போதும் அந்த இந்த விஜய் அவர்களை பார்க்க வரவங்களுக்கு எவ்வளவு கூட்டம் கூடும்னு தெரியும், அதுக்கு போதுமான இடம் இது கிடையாது. இன்னொரு இடத்த கேட்டாங்க, அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்த தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த இடம் வந்து அந்த அளவுக்கு போகும், அதாவது அவுட்கேட்டே இல்லை, வெளியே போற மாதிரியான வசதி இல்லாத இடம், ஒரே ரோடு அப்படின்னு இருக்கும்போது இது வந்து கொஞ்சம் குறுகலான ரோடு, இது வந்து இந்த ரோட்னாலதான் இந்த ஸ்டாம்பேடே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து திமுக சைடு மேல உள்ள அலிகேஷன்ஸ் எல்லாமே. இப்போ 41 பேர் இருந்தாங்க தெரியுமா, அவங்க சைடும் கொஞ்சம் விசாரணை நடத்தி முடிச்சுட்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி இறந்தவங்க சைட்ல இருந்து 2 கேஸும் ஆதோ ஒரிஜினா ஒரு கேஸும் ஒரு பெட்டிஷனும் போட்டிருந்தாங்க. அந்த பெட்டிஷன்ல அவங்க விசாரிக்கும் போது ஓகே, மெயின் காரணமா உச்சநீதிமன்றம் சொல்றது என்ன ரீசன்னா, ஏன் சிபிஐக்கு மாத்திரம் அப்படிங்கிற சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ சொசைட்டி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உயர் அதிகாரிகள் 3 பேர் வந்து உட்கார்ந்து இதெல்லாம் எங்க மேல தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு, இதெல்லாம் தமிழக வெற்றிகளுக்கு பண்ண தப்பு, எங்க மேல எந்த தப்பும் கிடையாது, நாங்க எல்லாம் ப்ராப்பரா தான் பண்ணிருக்கோம், எல்லா போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணாங்கன்னா, இப்ப அவங்களே போயிட்டு அந்த கேஸ் விசாரிச்சாங்கன்னா எப்படி மக்களுக்கு அந்த கேஸ் மேல ஒரு நல்ல எண்ணம் வரும், இவங்க கரெக்டா தான் பண்ணிருப்பாங்க, அப்படி தீர்ப்பு வந்தா கூட இது கரெக்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டத்தை தான் கொடுக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்க தமிழக சம்பந்தப்பட்ட போலீஸையும் வைக்கல, அதனாலதான் நாங்களே இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாத்திரம் அப்படிங்கிற விஷயத்த உச்சநீதிமன்றம் சொல்லுது மெயினான பாயிண்டா. ஆனா இது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். இது வந்து ஒரு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு ஒரு பிரீத்திங் ஸ்பேஸை தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க ரொம்ப அடப்பட்டு கிடந்தாங்க. இப்ப இந்த விஷயம் மூலமா, இந்த ஒரு சிபிஐக்கு இந்த கேஸை மாற்றின மூலமா அவங்களுக்கு ஒரு வந்து இப்ப எல்லாரும் பேச வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், 15 நாள் என்ன பண்ணீங்க, என்ன வந்த, ஏன் கரூர் மக்களை வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேஸ் பேச்சு நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. அப்புறம் ஆதவ அர்ஜுனா வந்து லேட்டஸ்டா நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்க அன்னைக்கு டெய்லியே கரூர் விட்டு நாங்க தாண்டல, விஜய் அவர்கள் மட்டும் தான் போனாங்க, நாங்க எந்த நிர்வாகிகளும் அங்கேதான் இருந்தோம், எங்கேயுமே போகல, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போன் சிக்னல் எடுத்து ட்ராக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிட்டாரு. அது காரணம் போலீசார் வந்து எங்களை உள்ளே வரக்கூடாது, வந்தீங்கன்னா பெரும் கலவரம் நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த அவர் போட்டு உடைக்கிறாரு. இதை வந்து சம்பந்தப்பட்ட டிவி சேனல்ஸ் வந்து என்ன, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட டிவி சேனல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த விசாரணையை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மாற்றும் பொழுது எங்களால உண்மையை சொல்ல விடுங்க, நீங்க நினைக்கிறது நான் பேச முடியாது, எங்க உண்மையை சொல்ல விடுங்க, மக்களுக்கு உண்மை தெரியணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு திரும்ப அவர் பேசுறாரு. இந்த சோசியல் மீடியாஸ்ல உள்ள விஷயங்கள் எல்லாமே டிவிகே சார்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க வந்து ஒரு விஷயத்த கிளப்பிட்டே இருக்காங்க, நிறைய விஷயத்த கொண்டு வராங்க அப்படின்ட்டு இருக்கும். இதுக்குதான் டிஎம்கே பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க பதில் சொல்லாம இருந்தாலே நார்மலா அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நார்மலா விட்டுருப்பாங்க. ஸ்டேட் சைடு இந்த விஷயத்த என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேட் சைடு எங்க சைடு திறமையான போலீஸே இல்லையா, இது வந்து எங்களுக்கு ஒரு அவமானம் சிபிஐக்கு மாத்தினா அப்படிங்கிற விஷயத்த இவங்க முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்துக்கு காரணமாக தான் நாங்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல இருந்து சொல்றாங்க. இப்போ இதுக்கு ஒரு திமுக வந்து போட்ட கேஸுக்கும் தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வந்த கேஸுக்கும் ஒரு இந்த இதுல வெற்றி யாருன்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா இப்ப சிபிஐக்கு மாத்தின 2 பேர் சிபிஐக்கு மாற்றம் சொல்லி பெட்டிஷன் போட்டிருந்தாங்க, அவங்க வந்து நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதையுமே விசாரணைக்கு கொண்டு போவாங்க. இப்ப இதை விசாரணைக்கு கொண்டு போனாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஏன் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் ஏன் மாத்தினீங்க, இதுல சம்மந்தப்பட்டவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போகும். இது வரப்போற வழக்குல நம்ம பத்தி பேசலாம். இதுவரை நடந்த நிகழ்வுகள் எல்லாமே தாவேக்காவுக்கு கொஞ்சம் ஆதரவா போயிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. இதுக்கப்புறம் 17ஆம் தேதி வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த 41 குடும்பங்களில் அந்த மக்களையும்
சந்திக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன நிகழ்வு நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளும் சரி, வெளிநாட்டுல நடக்கிற எல்லா தகவல்களையும் நான் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறேன். என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.